ஹாய், லெட்ஸ் கெட் ரெடி டு செலிப்ரேட் ஓணம். ஓணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஓணம் செலிப்ரேஷன்னு பார்க்காதீங்க. ஓணம் அன்றைக்கி மீட் பண்ண முடியாத ஃப்ரெண்டை இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். நல்ல சாப்பாடை எப்போ சாப்பிட்டா என்ன, சாரீ கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு தானே போகிறோம், அதனால் லைட்டாக மேக்கப் போட்டு கிளம்பலான்ட்டு இருக்கேன். லைட்டாகவோ ஹெவியோ மாய்ஸ்சரைசரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு குவிக் டிப்ஸ் சொல்கிறேன். குளிச்சுட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ண முடியும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஸ்கின்னு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சன்ஸ்க்ரீன் வீட்டுக்குள்ளே இருக்குமோ வெளியில் இருக்குமோ, வெயிலோ மழையோ, சன்ஸ்க்ரீனை மட்டும் நான் எப்பயும் ஸ்கிப் பண்ண மாட்டேன், நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் இதை மாய்ஸ்சரைசர் மாதிரி ரப் பண்ண தேவையில்லை, ஜென்டலாக அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா இது ஆல்ரெடி ஈஸி அப்சார்ப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணாமல் ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக கன்சீலர். நான் ஃபவுண்டேஷன் அதிகமாக போடுறதில்ல, ஏன்னா நான் வாங்குகிற ஃபவுண்டேஷன் ஒன்று எனக்கு ப்ராப்பராக செட் ஆக மாட்டுது. அப்படி இல்லைன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கினாலும் அது ஹாஃப் பாட்டில் தீர்றதுக்குள்ளே அது எக்ஸ்பயர் ஆகிடுது. அப்புறம் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு நான் வாங்குறதில்ல. கன்சீலர் ஒர்க்ஸ் ஃபைன், ஏன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது லைட் மேக்கப் தான். ஸோ கன்சீலர் போட்டாலே எனக்கு ஓகேவாக இருக்குது. பட் நான் ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்ல ஃபவுண்டேஷன் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது லாரியலோட கேரமல் ஷேட். எனக்கு இது நல்லா செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டோம். லைட்டாக ஐலைனரும் லிப்ஸ்டிக்கும் போட்டோன்னா எல்லாம் ஓகேவாக இருக்கும். எப்படி தான் எல்லோரும் கேமரா முன்னாடி ஐலைனர் போடுறாங்கன்னு தெரியல, என்னால் சுத்தமாக போட முடியல. நானே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் பெட்டர் நான் கண்ணாடி முன்னாடி போய் போட்டு வந்துடுறேன். அப்புறம் லைட்டாக லிப்ஸ்டிக், மேக்கப் ஓவர். நான் எப்போவுமே என் சாரியை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் டக்கின் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் இன்கேஸ் நான் வேறு கலரில் இன்ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் அது வந்துட்டு வெளியில் தெரியாது. சாரின்னு சொல்லியிருந்தனால நான் முன்னாடி நாளே இதை பின் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளீட் பண்ணி. ஏன்னா ஒரு டாட்லரை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் சாரீ கட்டி கிளம்பலான்னு நினச்சேன்னா அது நடக்கவே நடக்காது. கடைசியில் நான் சுடிதாரோ இல்லை ஜீன்ஸோ போட்டு தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ளீட் பண்ண பல்லுவை பின் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஹிப் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். எனக்கு சாரியில் ரொம்ப பிடிச்ச பார்ட்டே அந்த ஹிப் ப்ளீட்ஸ் தான். அது கரெக்டாக வர வரைக்கும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு ஹிப் ப்ளீட்ஸ்க்கும் அது ஹிண்டரன்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ப்ளீட், அந்த உங்களுக்கு கழுத்துக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ளீட்டை இப்படி சுற்றி எடுத்து இப்படி டைட்டாக வச்சு உங்களோட ஃபஸ்ட்டு லேயர் அந்த சாரீ கூட சேர்த்து இதை பின் பண்ணிடுங்க. இந்த பின்னிலேருந்து ஒரு 4-5 இன்ச்சஸ் தள்ளி அங்கேருந்து அந்த சாரியை பிஞ்ச் பண்ணி எடுத்து உங்களோட ஹிப்பில் டக்கின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ஹிப் ப்ளீட்ஸ்க்கு ஃபார்மேஷன் கொண்டு வரப்போகுது. ஸோ இதுதான் ஒரே வழி கிடையாது. இது மாதிரி இன்னும் 2-3 டைப்பில் நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹிப் ப்ளீட்ஸ் அழகாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸையும் கொஞ்சம் நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணி அயன் பண்ண மாதிரி பண்ணிட்டோன்னா சாரீ கட்டி முடிச்சாச்சு. எல்லாம் ஓகே இல்லை? இல்லையே, ஜுவல்லரி போடணும், அப்புறம் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். டன். இதெல்லாம் ஓகே. ஆனால் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணலான்னு தெரியல. எனக்கு ஜடை போட பிடிக்கும், ஆனால் இப்போ ஹேர் கட் பண்ணியிருக்கனால அது போட முடியாது. வேறு என்ன பண்ணலாம்? சரி, இந்த மாதிரி எடுத்து இப்படி பின் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் காலேஜில் போட்டிருப்பேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னமோ எனக்கு இது சரியாக படல. ஃப்ரீ ஹேரே பெட்டர்னு தோணுது. அதனால் நான் பேசாமல் ஃப்ரீ ஹேரே விட்டுடுறேன். வேறு ஏதோ பெருசாக மிஸ் ஆகுதுல்ல? பொட்டு வைக்கல. எவ்வளோ தான் அழகாக கிளம்பி வந்தாலும் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு கேட்குறது இதாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஓணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இனி என்னங்க, இதெல்லாம் கலையாமல் நான் போய் என் பையனை ரெடி பண்ணணும். பாய்.